நேற்றைக்கு ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் ஆனந்தி அவர்கள் செம்ம கடுப்பாயிட்டாங்க. கடுப்பானது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வேறு யாராச்சும் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்திக்கு பதிலாக கண்டிப்பாக பெரிய ஃபைட்டே நடந்திருக்கும். ஆனால் இவங்க போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கான விளக்கத்தை கேட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்க மறுத்துட்டீங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருந்தா நான் நாமினேஷனுக்குள்ளே வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் லெவலுக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பை நானாக முதல் தடவை கேட்டேன். இதுக்கு முன்னாடி டீமுக்காக நான் விளையாடிருக்கேன். எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு தேவை. இன்றைக்கி நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறேன். என்னமோ தெரியல, மக்கள்கிட்ட நான் போய் சேரலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி, ஓகே, கேமை நான் இன்னும் புரிஞ்சிக்கணும், ஆண்கள் பக்கம் போய் நான் விளையாடணும்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அதை நீங்கள் மறுக்கிறீங்க? மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல. சொல்லப்போனால் வந்து மறுக்கிறாங்க. அந்த வாய்ப்பே எனக்கு வேணாம், அந்த வாய்ப்புகளே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் தரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தி அவர்கள் வந்து நேத்திலிருந்து புலம்புன்னு புலம்பிகிட்ருக்காங்க. இந்த புலம்பல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு சொல்லப்போனால். நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆனந்தியை கலட்டி விட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போது ஆனந்தி வந்து எதுக்கு தேவை? டீமோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து தேவை, ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ண தேவை, ஒரு டாஸ்க் கொடுக்கறதுக்கு தேவை, இல்லை ஒரு விஷயத்தை வந்து போய் எடுத்துரைக்கிறதுக்கு தேவை. ஸோ எல்லாத்துக்குமே பிளானிங்க்கு தேவை, திங்கிங்க்கு தேவை, எல்லாத்துக்கும் தேவை ஆனந்தி. ஆனால் ஆனந்தி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து பெண்கள் அணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இவ்வளோக்கும், ஏம்மா நான் லாஸ்ட் வீக்கில் நாமினேஷனில் இருந்தேன், எவிக்ஷன் வந்து நான் எவிக்டாக வெளியே போயிடணுன்ற லெவலுக்கு வந்து பயந்து போய் உக்காந்துட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் மக்கள் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு சான்ஸை வந்து இந்த கேமை எப்படி புரிஞ்சிக்கிறது, எப்படி வந்து விளையாடுறது, அண்டு மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் பாய்ஸ் டீமுக்கு போய் அவங்க என்ன மாதிரி கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுட்டு வந்து பெண்களுக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய கேமை நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. இதை வந்து எந்த கண்டஸ்டண்ட்டுமே பெருசாக வந்து ஏற்றுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. ரியா அவர்களும் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரியா அவர்கள் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டு போல்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை ஓட்டி விட்டுறலான்னு முடிவு பண்ணாங்களா என்னன்னு தெரில. மஞ்சரி அவர்களும் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஆனந்தி கேட்குறாங்க, அவங்களும் அனுப்பாமல் அன்சிதா ஏதோ கோவத்தில் விட்ட வார்த்தையினால் சரி ஓகே நீங்கள் போகலல்ல, இந்த மண்டை கழுவுறதுன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனந்திக்கு இது வாய்ப்பே கிடைக்கல. காலையிலேருந்து புலம்பிட்டு இருக்காங்க. அன்சிதாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலே ஸ்ட்ராங் பிளேயருன்றாங்க, டீம் பிளேயருன்றாங்க. எல்லாமே ஓகே, டீம் பிளேயரெல்லாம் தாண்டி என்னோடய இண்டிவிஜுவல் கேமை நான் ப்ளே பண்ணால் தான் மக்களுக்கு வந்து பிடிக்கும். இண்டிவிஜுவாலிட்டி வந்து ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை ஏன் வந்து என்னை ப்ளே பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இந்த டீமில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அன்சிதா கிட்ட உட்காந்து. அதுக்கப்புறம் திரும்பி போய் ஜாக்லின் கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்லின் ஒரு பெரிய விளக்கம் தராங்க. இல்லை மச்சான், அப்படிலாம் நினைக்கல மச்சான், நம்ம டீமுக்கு நீ தேவை மச்சான், அங்கே போய் வந்து நீ ஏன் மச்சான் அப்படி இப்படின்னுலாம் சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே ஏதோ ஒரு கான்சியஸாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது தான் உண்மை. ஆனால் ஜாக்லின் இவ்வளோ மழுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதே மாதிரி ஆனந்தி அவர்களுக்கு இவ்வளோ கம்மியான சப்போர்ட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் நினைக்கல. அதே மாதிரி ஆனந்தி இதை ரியலைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணி ஆகணும். அப்படி தான் மக்கள் வந்து ஏற்றுக்க போகிறாங்க. அதே மாதிரி என்ன தான் டீமாக வேலை செஞ்சாலும் ஒர்க் பண்ணாலையும் எண்ட் ஆஃப் தி டே யாருக்கு கப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் கப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய விளையாட்டை அவங்கவுங்க தான் விளையாடணும் அப்படிங்கிற ரியலைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆனந்தி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் வந்தால் தான் வீட்டுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஆனந்தி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னும் ஆர்ஷாவும் போர்ஷாவும் கூட வந்து கேட்டிருக்கலாம். பட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பேசியே கன்வின்ஸ் பண்ணணும், பேசியே அதை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைமை மட்டும்தான். அதை அவங்க மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து பெரிய கண்டஸ்டண்ட்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.